ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸிங் மாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க நைட் ஆஃப் தி சோடியாக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இதோட ரன் டைம் 152 மினிட்ஸ் இருக்கு. இந்த படத்தை டோமாஸ் பெஞ்சின்ஸ்கி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல மேக்கி அண்ட் ஃபேம்கி ஜான்சன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ்ல தரமான ஒரு நபரா இருக்காரு. அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல எப்பயுமே கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். கடவுள் வந்து மனுஷங்களை அழிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா கடவுள்னு ஒரு உருவமா இருக்க ஒரு பொண்ணு உலகத்துல பிறந்து வளருது. அதுக்கு ஒரு சில ஆபத்துகள் வருது. அதை காப்பாத்துறதுக்காக காஸ்மிக் எனர்ஜி உள்ள ஒரு பர்சன் வேணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபைட்டை பாக்குறாங்க. அவரை கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கள பாதுகாக்க சொல்றாங்க. அதுக்காக அவருக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து கடைசியில காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் அடிப்படை வச்சு எடுத்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் வைஸும் பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஹீரோவும் ஹீரோயினும் அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. அதை விட இந்த படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். குறிப்பா விஎஃப்எக்ஸ் எல்லாம் தரமா பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு சீன்லயும் தத்ரூபமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிலாம் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது படத்தை ஓரளவு ஓகேவா தான் எழுதி எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிக்கும் போது சுவாரஸ்யமா இருந்தாலும் போக போக பல சீன்ஸ் வந்து நமக்கு லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.